தரை லோக்கலுக்கு போன வடமாநில தேர்தல் பிரச்சாரம் திகைக்க வைத்த ராகுல் காந்தியினுடைய ட்வீட். வடமாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் நடைபெறக்கூடிய வேடிக்கைகளை இன்றைய லென்ஸ் பகுதியில் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு தேர்தல் முடிந்த கையோடு வடமாநிலத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தை தேர்தல் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி நம்முடைய நாட்டு மக்களுடைய சொத்துக்களை ஊடுருவல்காரர்களுக்கு வழங்க காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கிறதா குற்றம் சாட்ட, எதிர்க்கட்சிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக பிரதமர் விஷம் கக்குகிறார் அப்படின்னு குற்றம் சாட்ட, அண்டை நாடுகளில் இருந்து ஊடுருவியர்களுக்கும் குடியுரிமை கொடுக்கப்படும், குடியுரிமை வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் கூறியது தான் இப்படி குறிப்பிட்டதாக பாஜக பதிலடி தர ஒரே வேடிக்கையாக தான் இருக்கு. மத பிரச்சாரத்தை கைவிட்டு மனித பிரச்சனைகளை முன்னிறுத்தும் பிரச்சாரம் என்பது அப்போதே கேள்விக்குறியாகிவிட்டது. இந்த நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பேச்சு இன்னொரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. ராய்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல பாஜக வேட்பாளர் கார்த்திக் பாலுக்காக பிரச்சாரம் செய்த அவர் மம்தா பானர்ஜி அரசை கடுமையாக சாடினார். குடியுரிமை சட்ட திருத்தத்தை தொட்டுக்கூட பார்க்க மம்தாவிற்கும் காங்கிரசுக்கும் தைரியம் கிடையாது அப்படின்னு கூறிய அவர், மக்கள் பாஜகவுக்கு வாக்களித்தால் மம்தா பானர்ஜி கட்சியை சேர்ந்த குண்டர்களை தலைக்கீடாக தொங்கவிட்டு தோலை உரிப்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு. சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் செய்ய முடியும். குண்டர்கள் என்றாலும் அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி கடுமையாக தண்டனை வாங்கி தரணும். தலைக்கீழாக தொங்கவிட்டு தோலை உரிக்க அமித்ஷா என்ன கசாப்பு கடைக்காரதா என்ன அப்படின்னு கேள்வி பேசுகிறாங்க திரிணாமுல் காங்கிரஸார். அப்படியானால் அராஜகத்திற்கு பதில் அராஜகம் என்று ஆகிவிடாதா? அதுவும் ஒரு உள்துறை அமைச்சர் இப்படி பேசியிருப்பது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு. இப்படி இரண்டாம் கட்டி லோக்சபா தேர்தலில் பாஜக தனது பிரச்சார உத்தியை வேறு வழியில் மாற்றியிருப்பதற்கு காரணம் என்ன? லோக்சபா தேர்தலில் பாஜகவின் பலம் அப்படிங்கிறது இந்தி பேசும் மாநிலங்கள் ஆகும். அதாவது இந்திய வரைபடத்தில் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் பாஜகவின் பலமான மாநிலங்களாக இருக்கு. இப்போ அடுத்தடுத்து இந்த மாநிலங்களில் லோக்சபா தேர்தல் நடைபெற இருக்கு. தென் மாநிலங்களில் இரண்டாம் கட்டமாக தேர்தல் நடந்தாலும் கூட கர்நாடகாவை தவிர பிற மாநிலங்களில் பாஜகவுக்கு கட்டமைப்பு கிடையாது. இடஒதுக்கீட்டையும் அரசியல் சட்டத்தையும் மாற்ற பாஜக திட்டமிட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் சொல்லி வரக்கூடிய நிலையில உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய பிரச்சார உத்தியை பாஜக கையில எடுத்திருக்கு. தலித்துகளின் இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு வழங்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு வராங்க அப்படின்னு பிரதமர் மோடி பேசியிருப்பதும் இதனால தான் அப்படிங்கிறாங்க அரசியல் நோக்கர்கள். இந்த நிலையில ராகுல் காந்தி போட்டுள்ள ஒரு ட்வீட் அனைவரது கவனத்தையும் கவர்ந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம்னா, பிரதமர் நரேந்திர மோடி தனது கோடீஸ்வர நண்பர்களுக்காக அதாவது 16 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. 16 லட்சம் கோடி அப்படிங்கிறது நாட்டின் 16 கோடி இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1 லட்சம் வழங்கக்கூடிய வேலைவாய்ப்பை தரக்கூடிய இந்த 16 லட்சம் கோடி நாட்டின் 16 கோடி பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1 லட்சம் அப்படின்னு 16 லட்சம் கோடியே கொடுத்தால் அத்தனை கோடி குடும்பங்களின் நிலைமையே மாற்றக்கூடியதாக இருக்கும். ரூபாய் 16 லட்சம் கோடியை கொண்டு 10 கோடி விவசாய குடும்பங்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்திருந்தால் விவசாயிகளுடைய தொடர் தற்கொலைகளை தடுத்திருக்க முடியும். ரூபாய் 16 லட்சம் கோடி மூலமாக ஒட்டுமொத்த தேசத்துக்கும் 20 ஆண்டுகளுக்கு ரூபாய் 400க்கு கேஸ் சிலிண்டர் தர முடியும். நாட்டின் ஒட்டுமொத்த இராணுவத்துக்கும் 3 ஆண்டுகளுக்கான செலவு தான் ரூபாய் 16 லட்சம் கோடி. நாட்டின் தலித், பழங்குடி மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூக இளைஞர்களுக்கு இலவச கல்வியை தரக்கூடியது இந்த 16 லட்சம் கோடி. இந்தியர்களின் வழியை போக்கக்கூடிய 16 லட்சம் கோடியை அதானிகளுக்காக பிரதமர் மோடி செலவிடுறார். இந்த பெருங்குற்றத்துக்காக தேசம் ஒருபோதும் மோடியை மன்னிக்காது. நாட்டின் நிலைமை மாறிவிட்டது. ஒவ்வொரு இந்தியருக்குமான காங்கிரஸ் அரசாங்கம் அமையும் அப்படின்னு ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தையும் விட்டு வைக்காம பாஜகவை வறுத்தெடுத்து வராரு. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தான் இந்தியா கூட்டணி முன்னெடுக்கணும். மாறாக மதவாதத்திற்கு மதவாதம் அப்படிங்கிற பதிலடி அப்படிங்கிறது சீரான அரசியல் போக்கே இருக்கவே முடியாது.